அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றும் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒருவரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் கலைஞர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்பொழுது முடிவு வரப்போகின்றது, அல்லது முடிவு வருமா, அல்லது முடிவு வந்து விட்டதா, இப்படி பல கேள்விகள் இருக்கின்றது. அந்த பல கேள்விகளுக்கான பதிலை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றார் கண்ணகி கலாலயம் மற்றும் தேசிய கலையரன் ஆகியவற்றின் தலைவரும் சிறந்ததொரு நடிகரும் ஆகிய இளங்கோ அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் இளங்கோ. வணக்கம். முதலில் சொல்லுங்கள், இந்த கலைத்துறைக்குள் அல்லது இந்த நாடகத்துறைக்குள் எப்படி வருகிறீர்கள்? நான் மேடை நாடகத்தில் தான் ஆரம்ப காலங்களை ஆரம்பித்தேன். எனது தந்தை ஒரு சிரேஷ்ட கலைஞர். அவர் எம் ஆனந்தன் அவருடைய பெயர். ஆனால் அவரை எம் ஆனந்தன் என்று சொல்வதை விட 16 வயதிலே ஆனந்தன் என்றால் பலருக்கு தெரியும். காரணம், 16 வயதிலே திரைப்படத்தை, அதாவது இந்தியாவிலே பாரதிராஜா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் இயக்கத்தில் வெளியானது 16 வயதிலே திரைப்படம். 16 வயதிலே திரைப்படத்தை பொறுத்தவரையிலே முழுக்க முழுக்க அவுட்டோர் எடுத்த திரைப்படம், வெளித்தள படப்பிடிப்புகள் நடத்தப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை அக்காலகட்டங்களிலே திரைப்படங்கள் வந்த உடனேயே இலங்கையிலேயே திரையிட மாட்டார்கள். அதை வானொலி நாடகம் போல் குரல் பதிவாக கேட்டு அந்த திரைப்படத்தை ஒரு நாடகமாக ஆக்க துணிந்தார். அப்பொழுது இயக்குனர் இமயம் இலங்கைக்கு வந்திருந்த போது அவரிடம் நேரடியாக சென்று இதற்கான அனுமதியை பெற்றார். ஆனால் அவர் முதலாவதாக மறுத்தார். காரணம் என்னவென்றால், வெளித்தள படப்பிடிப்புகள் எடுத்த படம் எவ்வாறு மேடையிலே செய்ய போகிறீர்கள் என்று. கமலஹாசன் பாத்திரத்தை அப்பா நடித்து காட்டினார். உண்மையிலே இந்த கமலஹாசன் பாத்திரத்தை நடிக்க இருந்தது கலைஞர் ஸ்ரீதர் பிச்சைப்பா அவர்கள் அக்காலகட்டங்களில் அதுக்கு கொஞ்சம் துணிவு வரவில்லை, அவர் கொஞ்சம் பயந்தார். அதன் பிறகு அப்பாவே அந்த பாத்திரத்தை ஏற்று கதை வசனம் இயக்கத்தை மேற்கொண்டு அவரது பாரதிராஜா அவர்களின் கதை மாறாமலே இவர் செய்தார். கிட்டத்தட்ட ஒரு 27 தரம் இலங்கை பூரா மேடை ஏறியது. அதன் பிறகு அவர் கலைத்துறையிலிருந்து திருமணம் முடித்த பிறகு கலைத்துறையை விட்டு சிறிது காலம் ஒதுங்கி இருந்தார். ஆனால் எனக்கு அதில் அந்த மரபணுன்னு சொல்லுவாங்க, டிஎன்ஏ, அதில் கொஞ்சம் ஆர்வம் இருந்தனால் 1997 என்று நினைக்கிறேன் வெளியே வந்தது. பாடசாலை காலங்களில் நிறைய மாணவர் மன்றங்களில் பாடசாலையில் படித்தது. நான் கொழும்பு கொட்டாஞ்சினி அரசு தமிழ் வித்யாலயம், அதன் பிறகு ஸ்லாபம் வடிவாம்பிகா தமிழ் வித்யாலயம் முன்னேசரத்தில் படித்தேன் கொஞ்ச நாளாக. திருப்பி அதே பாடசாலைக்கு வந்தேன், கொழும்பு கொட்டாஞ்சனி அரசு தமிழ் வித்யாலயத்தில். இப்பொழுது இந்து மத்திய மகா வித்யாலயம் பேர் மாற்றப்பட்டிருக்கு. அங்கே மாணவர் மன்றங்களில் நாடகம் நடிச்சிருக்கேன். 2 நாடகங்கள் அந்த நேரமே இயக்குனேன். ஒன்று இப்படியும் சுதந்திரமா என்ற ஒரு நாடகம், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் இளங்கோ என்னுடைய பேரை வைத்து 2 நாடகங்கள் நடித்திருந்தேன். பாடசாலை நாடகங்கள் மிக பிரம்மாண்டமாக இருந்தது. காரணம், அப்பாவோடு மேடை நாடகங்கள் கலைஞர்கள் மேடை நாடகம் நடிக்கும்போது, நாடக கலைஞர்கள் மேடையில் நடிக்கும்போது வசனங்களை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக பின்பக்கம் இருந்து திரைமறைவிலே நாங்கள் ப்ரௌண்டிங் வாசிப்போம். ப்ரௌண்டிங் அப்போ நான் அந்த மெழுகுதிரி பிடிச்சி கொண்டு அப்பா வாசிக்கிற நேரம் அப்பாவோட கூட இருப்பேன். அதில் தான் அந்த அனுபவம், நாடகம் நடிக்கணும், இப்படி மேடை நாடகம்னா என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு துணி ஆரம்ப கட்டங்கள்லாம் பழக ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு கதை வசனம் எழுதி மேடை நாடகங்கள் பாடசாலை மட்டத்தில் ஆரம்பித்து 1997ஆம் ஆண்டு நினைக்கிறேன் ஜூலியஸ் சீசர் நாடகம் மூலம் ஒரு ரோமானிய மக்களாக நடித்தேன் முதலாக. அதன் பிறகு தொலைக்காட்சி நாடகத்துக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. முதலாவதாக எப்பொழுது மேடை நாடகத்தில் அறிமுகமாக? ஜூலியஸ் சீசர் நாடகம் தான் முதல் அறிமுகம். அது எங்கே, எந்த மண்டபத்தில் நடந்தது? டவர் மண்டபத்திலும் அரங்கேறியது, அதே போல் எல்பிஸ்டன் மண்டபத்தில் அரங்கேறியது. என்ன ஆண்டு? நான் நினைக்கிறேன் 97ஆம் ஆண்டு. அதன் பிறகு 99ஆம் ஆண்டு தொலைக்காட்சி நாடகத்துக்கான வாய்ப்பு கிடைத்தது. அதாவது இலங்கையின் அப்போது தேசிய தொலைக்காட்சி, ஆமாம், தேசிய தொலைக்காட்சி நடிப்பதற்காக 99ஆம் ஆண்டு. என்ன நாடகம் பேர்? பேர் அத்துரு மித்துருன்னுவாங்க. அத்துரு மித்துரு, கை சேர்ந்த நண்பர்கள்ன்ற மாதிரி. அதில் என்ன பாத்திரம் நீங்கள் நடந்தீங்க? அதில் அது ஆரம்பித்ததே ஒரு சுவாரஸ்யம். அமரர் நடராஜ சிவம் ஐயா அவர்களின் வீட்டில்தான் அவரது மனைவி பூர்ணலோஜி அவர்கள் இருந்தார்கள் துணையாக. உள்ளே எங்களுக்கான திரைப்பரீட்சைகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. முதல் மேடை நாடகம், தொலைக்காட்சி நாடகம் என்பதால் கொஞ்சம் யோசித்தேன் எப்படி. ஆனால் ஆர்வம் இருந்தது நிறையாக. என்னை அங்கே அழைத்து சென்றவர் இலங்கையின் பிரபல நடிகை மகேஸ்வர் ரத்னம். ஏனென்றால் மகேஸ்வர் ரத்னம் எப்படி அறிமுகம் என்றால், எங்கள் அப்பாவோடு மயில் அவங்க தான் ஸ்ரீதேவியா நடித்தாங்க.
16 வயது 16 வயது ஸ்ரீதேவி அவங்க தான் அந்த மேடையில் நடித்தாங்க. அப்போ என்னை கூட்டிகிட்டு போயிட்டு திரைப்பரிச்சை செய்ய வச்சாங்க. சரி ஓகே, பைக் ஓட தெரியுமா? தெரியும். ஆனால் உண்மையிலேயே பைக் ஓட தெரியாது. எனக்கு சைக்கிள் கூட ஓட தெரியாது நேரத்தில். அப்போ எங்களோட தம்பி என்னோட நடித்தார், அவர் தம்பியும் கூப்பிட்டு போயிருந்தேன். அவருக்கும் பைக் ஓட தெரியுமோ? தெரியும். கார் ஓட்ட ஒருவர் வந்திருந்தால் அவருக்கும் தெரியுமா? தெரியும். ஒரு வானொலி அறிவிப்பாளர் நடிகை ஹோஷியா கதாநாயகி நடித்தாங்க, அவங்களுக்கும் தெரியுமா? இதுக்கு முதல் வாகனத்தில் போயிருக்கேன். இது எந்த கதையை சொல்கிறீங்க? இந்த முதலாவது தொலைக்காட்சி நாடகம். அனுஷா மொராய்ஸ் அவங்க பைக்கில் போயிருக்கோம், எல்லாரும் தெரியும்னு போயாச்சு. ஆனால் யாருக்குமே ஒன்றும் தெரியாது. நாங்கள் நினச்சோம் திரைப்பரிச்சையோட முடிஞ்சு. இது எந்த ஆண்டு நடக்கின்றது? இது நினைக்கிறேன் 99 அல்லது 2000. நான் அப்போ விட்டுட்டேன். சரி ஓகே நடக்கும். திடீரென்று நாளை காலை படப்பிடிப்பு நீர்கொழும்பில் ரெடி ஆகலை. இப்போ எனக்கு 5 கெட்டு 6 கெட்டு போச்சு. உடனே ஒரு நண்பனை அழைத்து அவனது பைக் எடுத்துக்கொண்டு புதுச்செட்டி திரு வழியாக விடிய பழகியாச்சு. பழகுனா விடிய காத்தால காலையில் சைலன்ஸை சுட்டுருச்சு. சரி பரவாயில்ல போ. நடிக்க போகிற நேரம் அந்த பாத்திரம் நடிக்க வரவிட்ட சொல்கிறேன், எனக்கு நைட் தான் பைக் பழகினேன், நீ பைக்கில் பின்னுக்கு வந்து உட்காரணும், கொஞ்சம் எதுக்கும் கவனமாக வா. போயாச்சு. நடிக்க போனால் முதலாவது நாடகத்தில் ஒரு காதல் காட்சி அனுஷா மொராய்ஸுக்கும் எனது தம்பி சுரேஷும். இவர் இப்படி அப்படி சுற்றி கொண்டு ஹாய் போமா அவனோட அவன் வந்து பைக்கில் ஏறணும். அவன் முன்ன பின்ன பைக்கில் ஏறினதில்லை. திடீர்னு வந்தாங்க, ஹெல்மெட்டும் போடலை, பைக்கில் ஏறினாங்க. பைக் அப்படியே விரண்டு செட்டில் அப்படி நின்றுச்சு. நிற்கும் முதல் தொலைக்காட்சி நாடகத்திலேயே அவருக்கு டூப் போடப்பட்டது. அவர் ஏறுற காட்சிகள் மட்டும் வசனம் பேசுகிறதுக்காக நடித்த டூப் போடப்பட்டுச்சு. எனக்கு நடிக்க வேண்டிய பாத்திரத்தை உண்மையிலே பைக் சொந்தக்காரர் வந்து பைக் ஓடுற மாதிரி நான் பின்னுக்கு இருக்க மாதிரி நினச்சேன். ஏனென்றால் அந்த கலை ஆர்வம் போய் சொல்ல வைத்தது. அதன் பிறகு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். சரி, அடுத்து நீங்கள் என்னென்ன நாடகங்கள் நடித்து, நாடகங்களின் பெயர்களை சொல்லுங்கள். நான் வந்து யாழ் தேவி, கடைசியாக இப்போ அந்த தொலைக்காட்சிகள் நடத்த ஜானு, யாழ் தேவி, திவிதுரா, இன்னும் பல தொலைக்காட்சி நாடகம் நிறைய நடிச்சிருக்கேன். நிறைய கிட்டத்தட்ட ஒரு நினைக்க மாதிரி ஒரு 70-80 நாடகம். நீங்கள் பணிபுரிந்த இயக்குனர்களது பெயர்களை சொல்லுங்கள். நான் வந்து முதல் எனது திரைப்பட அனுபவத்திலேயே பணியாற்றியது வந்து பிரசன்ன வித்தாண்டி அவரோட இரமதியம் என்ற சிங்கள படம். அதன் பிறகு பெனாட் ரட்நாயக் இரஹந்தியாட்டா ஃபிலிம் அவரோட ஒர்க் பண்ணேன். அப்புறம் அசோக் அந்தகம அவரோட ஒர்க் பண்ணேன். அப்போ அசோக் அந்தகம இனியவன் இல்லை, அவர் விளம்பர படங்களுக்காக என்னை கூட்டி போயிருந்தாங்க. விளம்பரங்கள் நடிச்சிருந்தேன். அது இனியவன் இயக்குனர். இனியவன் இயக்குனர், ஆமாம். அவரோட பணியாற்றினேன். அப்புறம் சஞ்சய் லீலாரத்ன, அப்படி நிறைய இயக்குனரோட ஒர்க் பண்ணேன். சிங்களத்துறை தான் எனக்கு உண்மையிலேயே என்னைய இந்த அளவு கலைத்துறைக்கு நான் பிரபலமாக காரணம் சகோதர மொழி. பாருங்கள், ஒரு தமிழ் கலைஞர், எத்தனையோ தமிழ் தொலைக்காட்சிகள் இருக்கிறது, எத்தனையோ தமிழ் இயக்குனர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிங்கள மொழியிலே அல்லது சிங்கள தொலைக்காட்சிகளிலே, சிங்கள நாடகங்களிலே இயக்குனர்கள் வாய்ப்பு தருகிறார்கள். என்ன காரணம்? ஏன் தமிழில் வாய்ப்பு கிட்டாமல் போனது? தமிழ் கலைத்துறை என்பது ஒரு கேள்விக்குறியான கலைத்துறையாக இருக்கிறது. காரணம், யுத்த காலங்களுக்கு பிறகு கலைத்துறை வளராமல் ஒரு வீழ்ச்சின்னு சொல்லலாம். சிரேஷ்ட கலைஞர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆரம்ப காலத்தில் நடித்தவர்கள், கலைஞர்கள், மூத்த கலைஞர்கள்லாம் வெளிநாடுக்கு போயிட்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு அந்த கலைத்துறையை முன்னோக்கி கொண்டு போகிறது யாராகவும் இல்லாமல் இருக்கலாம். அதோடு நாங்கள் வந்து அந்த தென்னிந்திய திரைப்படங்களுக்கு, வட இந்திய திரைப்படங்களுக்கு பழகிட்டோம். அப்போ எங்களோட கலாச்சாரமும் அதையே தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். எங்களோட ப்ரொடக்ஷன்லையும் அப்போ எங்களுடைய தயாரிப்பு அதே மாதிரி வரணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுடைய சூழல், எங்களுடைய உண்மையான கதாபாத்திரத்தை கொடுப்போம். ஆனால் அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த வியாபார ரீதியாக. இப்போ நான் அந்த தென்னிந்திய தொலைக்காட்சி நாடகங்களை பார்க்குற நேரம் வந்து வீட்லேயும் நல்லா அழகாக உடுத்தியிருப்பாங்க, வெளியவும் அழகாக தான் போவாங்க. ஆனால் உண்மைத்தன்மை அது அல்ல. நாங்கள் வீட்டில் எப்படி இருப்போம், அந்த ரியாலிட்டியை ஏற்றுக்கொள்ள நாங்கள் மறுக்கிறோம். என்னென்னா நாங்கள் அந்த அந்த மைண்ட் செட்லேயே தான் எங்களோட ரசிகர் இருப்பேன். அப்படி இருக்கும்போது இளங்கோ மன்னிக்கவும் குறுக்கிடுவதற்கு, இந்திய நாடகம் ஒன்றை, தொலைக்காட்சி நாடகம் ஒன்றை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் குறிப்பிட்டது போன்று உள்ளேயும் வெளியேயும் ஒரே பட்டு சாரி தான். ஆனால் இலங்கையில் எடுக்கும்போது அவ்வாறு இருக்காது. சமையலறையில் வேறொரு ஆடை, வெளியே வரும்போது வேறொரு ஆடை. ஆனால் அந்த யதார்த்தத்தை, அந்த உண்மையை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவங்க அதுக்கு பழகிட்டாங்க. ஆமாம், அதுதான் சொல்ல வரேன். அவங்க வந்து அந்த ரசனையில் தான். ஏன்னா தமிழ் ரசிகர்கள் குறிப்பாக அப்பொழுது நாங்கள் ஒரு படைப்பை அழகாக எடுத்து இங்கே கொடுக்குறதா இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க ரசிகர்கள். ஏன்னா அவங்க அதே தொனியில் தான் இருக்கிறாங்க. அவங்க தொனியிலேருந்து மாத்திரதா இருந்தால் உண்மையிலேயே ஒரு இந்திய இயக்குனர் வந்து இங்கே அவங்க நாடகத்தை படம் பிடிக்கணும், அந்த நாடகத்தை பார்ப்பாங்க. ஆனால் இந்திய இயக்குனர்கள் படம் பிடிக்கிற நேரங்களில் வந்து எங்களுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும்.
என்னுடைய அவங்களோட கதைக்களம் வேறு, எங்களுடைய கதைக்களம் வேறு. சில சமயங்களில் நாங்கள் வந்து சில காட்சிகளை எடுக்க முடியாது இலங்கை சட்டத்திட்டத்தின் கீழே. ஒரு 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 காவலாளியை, ஒரு காவல்துறை அதிகாரியை நாங்கள் அடித்து இழுத்துட்டு போயிடாது, ஒரு அரசியல்வாதியை அடித்து இழுத்துட்டு போக முடியாது. எங்களுடைய சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்குது. ஆனால் தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சுதந்திர பாணியில் இருக்கிறனால அந்த தொனி அவங்களுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதை செஞ்சால் இங்கே நிறைய விஷயங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். உண்மைதான். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 97 2000 ஆண்டு வைத்துக்கொள்ளும் 24 வருடங்கள் இந்த துறையில் இருக்கிறீங்க. நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க. என்னென்ற நீங்கள் பெரும்பான்மையான சகோதர சிங்கள மொழி கலைஞர்களோடு டெக்னீஷியன்ஸோடு பணியாற்றும்போது என்ன மாதிரி சவால்களை சந்தித்தீங்க? ஆரம்பத்தில் மொழி கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. இருந்தபோதும் நான் இப்பொழுது தமிழ் சிங்கள மொழி மாற்றும் அளவுக்கு கற்றுக்கொண்டேன் விடயங்களை. அதையெல்லாம் சிங்கள தொலைக்காட்சி நாடகங்கள் நடித்த பிறகா? ஆமாம், ஆரம்ப காலத்திலே பாடசாலை மட்டத்தோடு இருந்தது தான் சிங்களம். ஆனால் அவர்களோடு பழகும்போது நிறைய விடயங்கள் கற்றுக்கொள்ள முடியுது. சிங்களமோ தமிழோ ஆங்கிலமோ உணர்வுகள் ஒன்று தான். நிச்சயம். மொழி இயக்குனர் நம்மளுடைய மட்டக்களப்பை சேர்ந்தவர் பாலுமகேந்திரா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், திரைப்படம் என்பது கேமராவின் பாஷை என்று. மேலே கேமராட பாஷை தான் திரைப்படம். எங்களோட உணர்வுகள் தான் முக்கியம், அதுக்கு மொழி அல்ல. நாங்கள் அந்த படைக்கிற நேரங்களில் வந்து சில சமயங்களில் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுடைய துணியில் அவங்களுடைய பாணியில் நடிக்க வேண்டியதுக்காக சில நேரம் ஆரம்ப காலகட்டங்களில் சில வெட்டு கூத்துக்கள் வரதான் செய்யும். சில மூத்த கலைஞர்கள் எங்களுக்கு முட்டுக்கட்டையாகவும் இருந்திருக்கிறாங்க, வளர விடாமல். ஆனால் அதிகபட்சமான மூத்த கலைஞர்கள் மூத்த கலைஞர்கள் வளர விடாமல் இருந்தார்கள் என்றால் அவர்களது வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அதுக்காக இருக்கலாம், தனது திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை. சில நேரங்களில் இவரை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி விட்டால் இவர்கள் இன்னும் வளர்ந்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சமாக இருக்கலாம். அது எல்லா துறையிலும் இருக்கின்றது என்ன நினைக்கின்றீர்களா? வானொலி, தொலைக்காட்சி, கலைத்துறை? ஆமாம், பொதுவாக கலைத்துறையிலே அதிகபட்சத்திலே, குறிப்பாக வானொலி துறையிலே அல்லது நம்ம தொலைக்காட்சி துறையில் எடுக்கும்போது இவன் அதிகமாக நட்பு ரீதியாக நட்பு பாராட்டி நமது தோள்களிலே கரங்களை இடுகிறானோ அவனிடம் ஆபத்து அதிகம், கொஞ்சம் கவனமாக இருந்து கொள் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதிகமாக நம்மளை புகழ்பவனும் ஆபத்தை ஏற்படுத்துகிறான் என்பதுதான் எனது எண்ணம், எனது தனிப்பட்ட எண்ணம். சரி, அப்போ மூத்த கலைஞர்கள் தடையாக இருக்கின்றார்கள் என்றால் எந்த விதத்தில் அவர்கள் தடையாக இருந்தார்கள்? உங்களுக்கு இருந்தார்களா? நீங்கள் பெயர் குறிப்பிட தேவையில்லை, இருந்தார்களா மூத்த கலைஞர்கள்? மூத்த கலைஞர்கள் என்று சொல்வது எங்கள் தமிழ் கலை உலகம். ஆமாம். யார் இல்லை, என்ன காரணம்? என்னுடைய தந்தை ஒரு மூத்த கலைஞர். ஆனால் அப்பா கொண்டு போய் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி நட்பு ரீதியாக தான் அங்கிள் தான் பேசுவேன். ஆனால் ஒரு சிலர் வந்து இளங்கோ இந்த துறை வந்து உங்களுக்கு அவ்வளவா சரி வராது, இதிலே முன்னோக்கி செல்வது கடினம், அப்படியெல்லாம் சில என்ன சொல்கிறது நெகட்டிவானது வாழ்க்கையில் இதெல்லாம் செய்வது எதிர்மறையான கருத்துக்களை வந்து நம்ம கிட்ட திணிக்கிறாங்க, சொல்கிறாங்க. சில சமயம் இல்லை வந்த வாய்ப்புகளையும் தட்டிவிட்ட அனுபவமும் எனக்கு இருக்குது. ஆனால் அவர்கள் பார்க்க இன்று வளர்ந்த பிறகு அதே அங்கிள்மார், அதே நான் மரியாதைக்குரியவர்கள் என்னை வந்து இன்று அன்புடனும் பண்புடனும் பேசி பழகிறார்கள். இவர்களுடைய முட்டுக்கட்டையை தாண்டியதனால் தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன். நல்ல ஒரு விடயம். நிறைய விடயம் இது தொடர்பாக பேச வேண்டியிருக்கின்றது. காரணம், நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இப்படி ஒரு கலைஞரை அழைத்து வந்ததுக்கு காரணமே அவர் நிறைய அனுபவங்களை கற்றிருக்கின்றார், மூத்த கலைஞர்களிடமும் சரி தற்போதைய கலைஞர்களிடமும் சரி. தொடர்ந்து பேசலாம். இது ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கண்ணகி கலாலயத்தின் தலைவர், அதே போன்று தேசிய கலையரனுடைய தலைவர், நடிகர் இளங்கோவோடு பேசி கொண்டிருக்கிறோம். இளங்கோ, இப்பொழுது நாங்கள் நிறைய விடயத்தை நாங்கள் முதல் பாகத்தில் பேசினோம். இப்படி இருக்கும்போது இந்த 2 அமைப்புகளுக்கு நீங்கள் தலைவராக இருக்கின்றீர்கள். அந்த 2 அமைப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். கண்ணகி கலாலயம் என்பது நான் நினைக்கிறேன் 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது, ஜூன் 29ஆம் தேதி. காரணம் எனது அம்மாவின் பர்த்டே, அம்மாவின் பிறந்த தினம். அம்மாவின் பேர் கண்ணகி, அம்மா பிறந்தது மதுரை, எனது பேர் இளங்கோ, சிலப்பதிகாரம் எழுதியவர் இளங்கோ. இதற்கெல்லாம் பொருத்தமாக இருக்கிறது என்பதை தான் நான் கண்ணகி கலாலயம் என்ற பெயரிலே மன்றத்தை ஆரம்பித்திருந்தேன். அன்று முதல் இன்று வரை என்னோடு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் பயணிக்கிறாங்க. இடையில் வந்தவர்கள் நிறைய ஏராளமாக வந்தார்கள், சென்றார்கள். இது வந்து ஒரு
கலை என்பது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான செலூன் கதவு மாதிரி திறந்து போகலாம், வரலாம், இருக்கலாம். இருப்பவர்கள் நிரந்தரமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அண்மையிலே ஒரு விருது விழா செய்வதற்காக சில அரசியல்வாதிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது தமிழ் கலைஞர்களை ஒன்றியம் ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கள், இலங்கையில் உள்ள தமிழ் கலைஞர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு செயற்பாடை செய்யுங்கள் என்று. எனது கேள்வி, அரசியலில் தமிழ், சிங்களம், முஸ்லீம் என இனவாதங்களை பிரித்து கொண்டு அரசியல் நடத்துங்கள், அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் கலைஞனோ கலை என்பது ஒரு குழந்தை மாதிரி. அதுக்கு இனமும் தெரியாது, மொழியும் தெரியாது, மதமும் தெரியாது. எல்லோரோடும் ஒன்றாக செயற்படத்தான் தெரியும். நாங்கள் யோசித்தோம், ஏன் தேசிய ரீதியாக கலைஞர்களை ஒன்றிணைக்கக்கூடாது? இதில் தமிழ், சிங்களம், முஸ்லீம், ஏனைய பர்கஸ் எல்லா கலைஞரும் ஒன்றிணைந்தால் உண்மையிலேயே இது ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். அதிலும் குறிப்பாக நடிகராக மட்டுமல்லாமல் எழுத்தாளர், கவிஞர், ஓவியர் எல்லாத்தையுமே இணைத்துக்கொண்டு ஒரு ஒரு பன்முக கலை திட்டத்தினூடாக முன்னோக்கி நகரலாம் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அரசியல்வாதி ஒருவர் இவ்வாறு கேட்டார் என்று சொல்கிறீர்கள். அந்த அரசியல்வாதி அவ்வாறு தமிழ் கலைஞர்களை ஒன்றிணைத்தால் என்ன செய்வதாக சொன்னார்? இல்லை, என்ன செய்து தருவதா? இது இன்று நேற்று அரசியல்வாதிகள் அல்ல. நான் நினைக்கிறேன் ஆரம்ப காலங்களிலிருந்து இவ்வாறான 2-3 அரசியல்வாதிகளை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் எல்லாம் ஒரு சங்கம் தமிழ் என பிரித்தார்கள். உண்மையிலே தமிழ் கலைஞர்களுக்கு என்று ஒத்திகை பார்ப்பதற்கு கொழும்பிலே இடம் இல்லை. சகோதர மொழி கலைஞர்களுக்கு சுதர்சி என்ற மண்டபம் உள்ளது. ஆனால் தமிழ் கலைஞர்களுக்கு கொழும்பிலே ஜிந்துப்பிட்டி பிரதேசத்திலே முருகன் தியேட்டரை தாரேன்னாங்க ஆரம்பத்தில். ஆனால் இப்போ அது எப்படி இருக்கோ நிலைமை இல்லை, இது வரைக்கும் எடுத்து கொடுக்கல. நிறைய அரசியல்வாதி சந்திச்சாச்சு, நிறைய அரசியல்வாதிகள் பேசி பார்த்தாச்சு. நான் மட்டுமல்ல, மூத்த கலைஞர்கள் பல பேர் இதற்காக குரல் கொடுத்தார்கள். அதன் பிறகு மட்டக்குழியிலே ஒரு பிரதேசத்தை தாரேன். அதாவது கொழும்பில் உங்களுக்கு ஒத்திகை பார்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அதாவது நாடகம், மேடை நாடகங்கள் வளராததற்கான ஒரு காரணம் கேட்டீர்கள், இதுவும் ஒரு காரணம். அப்போ கொழும்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடமா கேட்டீர்கள் அல்லது தேசிய அரசியல்வாதிகளிடம் கேட்டீர்கள்? அவர்கள் கொழும்புக்கும் சொந்தக்காரர்கள், தேசிய ரீதியாக பாராளுமன்றம் சென்றவர்கள் என்றால் தேசிய ரீதியாக பேசப்படுவார்கள். அப்போ அவர்கள் எத்தனை வருடமாக இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக, இது ஒரு சிறிய விடயம், பாடசாலையை கூட பெற்று தந்திருக்கலாம், எத்தனை வருடமாக இதற்காக நீங்கள் போராடினீர்கள்? நான் நினைக்கிறேன் ஒரு 20 வருடங்களுக்கு மேல் நான் போராடுகிறேன். அது மட்டுமல்லாமல் சிரேஷ்ட கலைஞர் நிறைய பேர் அந்த காலகட்டங்களிலிருந்து பேசி கேட்டீர்களா? 20 வருடமாக ஒரு ஒத்திகை பார்க்க இடம் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை தமிழ் கலைஞர்கள். பிறகு எப்படி கலை வளரும்? தமிழ் கலைஞர்கள் எப்படி வளர்வார்கள்? இதுவரைக்கும் நான் தருகிறேன், நீ தருகிறேன் என்றார்கள், ஒருவரும் இதுவரை செய்ததில்லை. குறிப்பிடக்கூடிய முக்கியமான சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆமாம் ஆமாம், முக்கிய கேபினட் அமைச்சர்கள். ஆமாம், விழாக்களுக்கு வருவார்கள். நாங்கள் விழாக்களை ஏற்பாடு செய்தால் வருவார்கள். சில விழாக்களுக்கு நான் தவிர்த்து கொண்ட எனது நிகழ்ச்சிகளுக்கு அரசியல் மேடையாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக விழாக்கு வந்து ஒரு விழாக்கள் கூட ஒரு புத்தகத்தை கூட அவனை ஊக்குவிப்பதற்காக கூட ஒரு தொகை கொடுத்ததில்லை அரசியல்வாதிகள், ஒரு சில அரசியல்வாதிகள். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இலங்கையிலே சிரேஷ்ட கலைஞர்கள் இருக்கிறார்கள். முதல் திரைப்படம் நடித்த கதாநாயகி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார், ஜெயகௌரி. அதே போல் முதல் திரைப்படத்தில் நடித்த சிதம்பரம் ஐயா இருக்கிறார், முதல் திரைப்படத்தில் நடித்த செல்வம் பெர்னாண்டோ இருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் வீடு இல்லை, இதுவரை வதிவிட வசதி இல்லை. ஒவ்வொரு அரசியல்வாதிகள் பின்னாலும் சென்றார்கள். இதுவரை எவராவது ஒரு தீர்மானித்திருந்தால் ஒரு கலைஞர்களுக்கு 5 வருடத்துக்கு ஏனும் ஒரு வீடை கட்டி கொடுத்துருக்கலாம். இதுவரை நிரந்தர வீடு இல்லாமல் எத்தனையோ கலைஞர்கள். அப்போ இப்படி கலைஞர்களுக்கு இத்தனை வருடம் நீங்கள் சொன்னீங்க முதலாவது திரைப்படம் நடித்தவர்களுக்கு இன்னும் வீடு இல்லை என்றால் அவர்களுக்கு மக்கள் கொடுக்க வேண்டிய பதிலடி எப்போது? அவர்களுக்கு அப்படி என்றால் மன்னிக்கவும் இளங்கோ, அப்படி என்றால் இதுவரை காலமும் அவர்களுக்கு மக்கள் பதில் கொடுக்கவில்லை. ஆமாம், வெற்றி பெற்று கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆமாம், இதுவரைக்கும் அவர்கள் எல்லாம் அரசியல் துறையிலே ஜாம்பவான்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தமிழ் அரசியல்வாதியாவது இதற்கான ஒரு திட்டத்தை எடுக்கவில்லை. நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களில் வீடமைச்சராக இருக்கும்போது கூட சகோதர மொழி வீடமைச்சர் இருந்திருந்தார் சஜித் பிரேமதாஸ் ஐயா, அவர் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர். நாங்கள் கடிதங்கள் எழுதினோம், கடிதங்கள் இன்னும் இருக்கிறது ஏராளமாக. கடிதங்கள் வரும், அடுத்த மாதம் தருகிறோம், அடுத்த வருடம் தருகிறோம், 2 வருடங்களுக்கு பின் முயற்சி. நீங்கள் சஜித் பிரேமதாஸை சந்திக்க நீங்கள் சென்றீங்களா? ஒரு குலாம் ரீதியாக நான் சென்றிருக்கிறேன். இதே பிரச்சனையை தான் முன்வைத்தோம். நேரடியாக சஜித் பிரேமதாஸை சந்திச்சோம். அவர் குலாம் ரீதியாக நினைக்கிறேன் நடிகை சாந்தி பானுஷா அவரும் கூட சென்றிருந்தோம். அவரும் அவருக்கும் வீடு இல்லை, சாந்தி பானுஷா அவர்களுக்கும் வீட்டு பிரச்சனை.
நாங்கள் வீடு பிரச்சனைகளை தான் முதல் முன்னோக்கி வைத்தோம். ஏனென்றால் தலைநகரிலே கூலி கட்டி வாழ்வது என்பது பெரிய ஒரு கடினமான வாழ்க்கை. கலையை மட்டும் வாழ்வாதாரமாக கொண்டு வாழும் கலைஞர்கள் ஏராளமான பிரச்சனைக்கு அன்றாடமும் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சுயதொழில் வாய்ப்பினை ஏதாவது ஏற்படுத்தி கொடுக்கலாம், அல்லது மூத்த கலைஞர்களுக்கு ஏனும் ஒரு வாழ்வாதாரத்துக்கான வழிமுறை ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இதுவரை அந்த அரசியல் கதிரையில் இருந்த அரசியல்வாதிகள் ஏன் இதையெல்லாம் செய்ய மறுத்தார்கள், அல்ல இதுதான் செய்வதற்கு அரசியலுக்கான மூல உதாரணமாக என்பது எனக்கு தெரியாது. இதே நேரம் ஒரு விடயத்தை நான் சொல்கின்றேன். இதே ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கடந்த ஒரு வாரத்திற்கு முதல் ஸ்ருதி பிரபா வந்திருந்தார். அவர் இலங்கை தமிழ் கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர். அவரிடம் கேட்டேன், அத்தேர்தல் நடப்பதற்கு முதல் ஏன் நீங்கள் இப்பொழுது சகோதர மொழி கலைஞர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு வைத்து சொல்கின்றார்கள், அப்படி ஒபத்துமாட்டமே சாயோகி தக்கணும் ஒபத்துமா அப்பிட்டு மேற்காரில் என்ன. அதே போன்று தமிழ் கலைஞர்கள் ஏன் அரசியல்வாதிகளிடம் இப்படி கோரிக்கையை முன்வைக்கவில்லை? இல்லை, தமிழ் கலைஞர்களை பொறுத்தவரையிலே அரசியல்வாதிகளிடம் கோரிக்கை வைத்தாலும் நாங்கள் அதிகபட்சம் தமிழ் அரசியல்வாதியை தான் சந்திக்க வேண்டி வரும். அவர்கள் ஆமாம் செய்வோம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எங்கேயோ இருப்பார், நாங்கள் எங்கேயோ இருப்போம். இதுதான் காலகாலமாக நடந்து வந்த விடயங்கள். நாங்கள் அதற்காக நான் அரசியல்வாதிகள் மேல் மற்றும் குற்றம் சொல்பவன் அல்ல. எங்களுடைய பிழைகளும் இருக்கிறது. எங்கள் கலைஞர்கள் என்ன, காலை ஒரு அரசியல்வாதி உறுப்பினரோடு இருப்பார்கள், மாலை ஒரு அரசியல்வாதி உறுப்பினரோடு இருப்பார்கள். அப்போ 2 கட்சிகளுக்கும் வேலை செய்வதை அவர் பார்ப்பார். இவர் இதில் இருக்கார், அதில் இருக்கார், இவருக்கு எதுக்காக வீடு கொடுக்கணும்னு அவங்க யோசிப்பாங்க. இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கு. சரி, இப்பொழுது நாட்டிலே ஒரு புதிய மாற்றம் உருவாகி இருக்கிறது. புதிய ஜனாதிபதி வந்திருக்கின்றார். புதிய மாற்றம் ஏற்படும் என்று புதிய ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். இலங்கை தமிழ் கலைஞர்கள் ஏன் புதிய ஜனாதிபதியை சந்தித்து அல்லது புதிய கலாச்சார அமைச்சரை சந்தித்து ஏன் பேசக்கூடாது? ஆமாம், புதிய ஜனாதிபதி நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 நாட்கள் எதிர்காலங்களிலே அவரை சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும். இதுதான் எமது சிந்தனையாக இருக்கிறது. எமது கலையரன் ஊடாக சரி அவரிடம் ஒரு சந்தர்ப்பத்தை கேட்டு அவரை நேரடியாக சந்திக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்துறையிலே கலைஞர்களை மிகவும் மதிப்பார்கள் என்று. காரணம், இந்த அரசாங்கம் அல்லது இந்த ஜனாதிபதி, அதாவது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெறுவதற்கு நிறைய சிங்கள கலைஞர்கள் உழைத்திருக்கின்றார், பாடுபட்டிருக்கின்றனர். பாடகர்கள், நடிகர்கள், தமிழ் கலைஞர்கள் கூட எங்களுடைய மன்றத்தை சார்ந்தவர்கள் கூட விளம்பரங்கள் நடத்தி கொடுத்திருக்கின்றனர். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், எதிர்வரும் காலங்களிலே கலைஞர்களுக்கான ஒரு வாசலை திறந்து விடுவார். நிச்சயம் கலைஞர்களுக்காக வீட்டு வசதிகளை இன்னும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பார் என்பது நான் நம்புகிறோம். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். இது ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கண்ணகி கலாலயத்தின் தலைவரும் அதேபோன்று தேசிய கலையரனுடைய தலைவரும் சிறந்த ஒரு நடிகருமாகிய இளங்கோவோடு பேசிக்கொண்டிருக்கின்றோம். இளங்கோ, விருதுகள் ஒரு கலைஞருக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் விருதுகள். தங்களது கலைத்துறையில் சாதித்தவர்களுக்கு பல வருடங்களாக ஒரு விருது கூட கிடைக்கவில்லை. ஆனால் அவருக்கு நிறைய திறமை இருக்கின்றது, ஆனால் கிடைக்கவில்லை. என்ன செய்கிறார்? ஒருவர் சொல்கின்றார், இப்படி விருது நிகழ்ச்சி ஒன்று நடக்குது, ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று கொடுக்கணும், உங்களுக்கு தயாரா? அப்போ அவருக்கு 10-15 வருடமாக விருதுகளை இல்லாமல் இருந்தவர். ஒரு விருது கிடைக்கின்றது, ஆனால் எப்படி சரி கிடைக்கின்றது என்ற ஒரு பணத்தை கொடுக்கிறார். இப்படி நடப்பது உண்மையா? நடக்கிறதா? இலங்கையை பொறுத்தவரையிலே அண்மை காலமாக விருது என்பது வியாபாரமாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விருது என்பது வியாபாரமாக்கப்பட்டது. பணம் கொடுத்தால் விருது கிடைக்கும். ஆமாம், அதாவது இப்படி ஒரு திட்டம் இருந்தது ஆரம்ப காலங்கள். இது வியாபாரம் எப்படி ஊடுருவியது ஆரம்பித்தது என்றால், முதலில் 10 கலைஞர்களை, சிரேஷ்ட கலைஞர்களை கௌரவிப்பது இலவசமாக. முதலில் அந்த 10 கலைஞர்களை கௌரவிக்கும் சந்தர்ப்பத்திலேயே இன்னும் ஒரு 30 பேரிடம் அவர்களையும் இதே கலைஞர்களாக மாற்றுகிறோம், வெள்ளையாடெல்லாம் கற்பாடா மாத்திரோம்னு, அவங்களுக்கும் கலைஞர் பட்டம் தாரம் என்று அவர்களிடம் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய். கலைஞர் பட்டம் என்றால் என்னென்ன பட்டங்கள்? உதாரணமாக கலைச்சூடர், கலை பேரொளி, கலை திலகம், இவ்வாறான பட்டங்களை இட்டு அவர்களிடம் பணத்தை. அப்போ அந்த முதல் 10 பேருக்கு, அந்த 10 பேர் தான் உண்மையான கலைஞர்கள். அவர்கள் நாடகங்கள், திரைப்படங்கள் நடித்திருப்பார்கள். ஆனால் அந்த பின்னால் 30 பேரும் காசுக்காக வாங்கப்பட்ட பட்டங்கள். ஆனால் இதே கலைமாமணியும் இதே கலைஞர்களும் அங்கே கலைஞராகப்படுகிறார்கள், சும்மாவாக. அதாவது காசு கொடுத்து கலைஞர்களாக மாற்றப்படுகிறார்கள். சமூக சேவை காவலன் என்கிறார்கள், அந்த படம் நடித்து என்றார்கள், இந்த படம். ஆனால் காண்பதற்கு எவருமே இல்லை. சில நேரம் அறிமுகம் இல்லாத கலைஞர்கள் கூட அதற்கான எடுக்கிறார்கள். இது போக இப்பொழுது நான் நினைக்கிறேன் அண்மை காலமாக
தென்னிந்திய கலைஞர்களை வரவழைத்து அவர்கள் கையில் விருது வாங்குவது. அதாவது தென்னிந்திய நடிகைகள் நடிகர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கையெல்லாம் விருது கௌரவம் வாங்குவதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு விருதுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செல்கிறது. 85,000 75,000 என்று விலை பேசி பார்த்தீர்களா? ஒரு விருதை பெறுவதற்கு 1 லட்சம் 1 லட்சம் வரை செல்கிறது. 85,000 75,000 என்று இந்த கேட்டால் அவர்களுக்கு இதை வழங்க வேண்டும், அந்த ஹோட்டலில் தங்குறாங்க, இதில் சாப்பாடு கொடுக்குறாங்க, அப்படியெல்லாம் செலவுகளை பட்டியலிட்டு அறவிடப்படுகிறது. கலைஞர்களும் விருது இல்லாத காரணத்தால் இளங்கோ, இப்பொழுது இது ஒரு கொஞ்சம் பாரதூரமான ஒரு விடயம். உண்மையிலே இப்படி ஒரு விடயத்தை சாட்சிகளோடு நிரூபிக்க முடியுமா? ஆமாம், அது வாட்ஸ்அப் குழாமுக்கு கூட அண்மையில் நான் விருது விழாவுக்கு விண்ணப்பித்த போது பலர் அந்த எடுத்த புகைப்படங்களோடு இவ்வளவுதான் செலுத்தினேன் என்று அனுப்பியிருக்கிறார் கட்டணத்தோடு. ஏனென்றால் எனது தம்பியின் மனைவி அழகுக்கலை நிபுணர், அழகுக்கலை சார்ந்தவர். இந்த விருதுகள் வர நேரம் அழகுக்கலைக்கு வரும்போது இதுக்கு இவ்வளவு ரூபாய் கட்டணம் செலுத்துங்கள், உங்களுக்கும் கௌரவம் வழங்குகிறோம். இதை முறியடிக்கத்தான் அண்மையிலேயே நான் ஒரு நிச்சயமாக நீங்கள் ஒரு விருது விழாவை BMICH நடத்தினீர்கள். ஏனென்றால் முன்னாள் இந்த ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாகத்தான் இந்த விருது விழாவுக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தேன். BMICH அரங்கிடு, அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது தொழிற்சங்க பணிப்பாளர் சமன் ரத்னப்பிரியா, அது பிரதம அதிதியாக அவர் தான் பிரதம அதிதியாக வந்தார். அதேபோல் சர்வதேச மனித உரிமை அமைப்பின் தலைவர் பிரதீப் சார்ல்ஸ் அவர்கள், இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து தான் இதை செய்ய வேண்டும். சார்ல்ஸ் அவர்கள் தான் முதலாவது கோரிக்கை வைத்தார்கள், கட்டாயமாக கௌரவங்கள் வழங்க வேண்டும் என்று. அவர் தான் இதற்கு முன்னிலையாக நின்றார். ஏனென்றால் அவரோடு அந்த கலையரங்கிலேயே தலைவராக இருப்பதற்கு காரணமும் அவர்தான். இதையெல்லாம் இப்படி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். நாங்கள் அதிகபட்சமாக கலைஞன் வாங்க விரும்புவது விருது. இலங்கையிலே கலைஞர்கள் நடித்தால் ஊதியம் கிடைப்பதே பெரும் கொடுமையாக இருக்கிறது. அதனால தான் தமிழ் அலைவரிசையிலே சில பேர் தமிழ் நாடகங்களை கூப்பிடும்போது செல்வதில்லை. நடித்த பிறகு ஊதியம் கிடைப்பது கால தாமதமாகும். சில சமயங்கள் கிடைக்காமலே போன அனுபவம். அதாவது நீங்கள் சொல்கின்றீர்கள், இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள் நாடகங்களை தயாரித்தால் பணம் தருவதில்லை, பணம் தருவது இழுபறி. அதாவது சில ஊடகங்கள் தருகிறோம் என்பார்கள், தராமல் விட்ட சந்தர்ப்பம் எனக்கும் உண்டு. ஏனென்றால் அதை சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை பெறுவதற்காக எவ்வளவு நாட்கள் செல்லவும்? நான் நினைக்கிறேன் ஒரு 3 மாத காலம் 4 மாத காலம் செல்லும். சிறிய தொகை, ஒரு 5,000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய், இதை பெறுவதற்கு 3 மாத காலம் அவர் வர வேண்டும். இது தமிழ் கலைஞர்களுக்கு மட்டுமா இல்லை எல்லா கலைஞர்கள்? நான் நினைக்கிறேன் ஏனைய கலைஞர்களை விட தமிழ் கலைஞர்களுக்கு பாதிப்பு அதிகம். ஏனென்றால் ஏனைய கலைஞர்கள் ஓரளவு மேல்சாய் அதை மேலே வைத்து பார்ப்பார்கள். எங்களுடைய தமிழ் கலைஞர்கள் அவர் பரவாயில்ல சும்மா நடிச்சுட்டு போவார், ஆசைக்கு நடிப்பார். ஆனால் தென்னிந்திய கலைஞர்களை இலங்கைக்கு அழைத்து வந்தால் அவர்கள் செல்லும் வரை அவ்வளவு விடயங்களையும் செய்து அவர்களுக்கு ஊதியமும் கொடுத்தான் அனுப்பினார்கள். அப்பொழுது கலைஞன் என்ற வகையிலே அவர்களையும் எங்களையும் வேறுபடுத்தி பார்ப்பது இங்கே உள்ள ஒரு நடைமுறை விதியாக இருக்கிறது. இதை நாங்கள் எப்படி தடுக்க போகின்றோம்? இப்படியே இருக்க போகின்றோமா? அல்லது அதாவது பணம் கொடுத்து விருதை பெறுகின்றதை எப்போது நாம் தடுத்து நிறுத்த போகிறோம்? நீங்கள் பணம் கொடுத்து விருது பெறுவதாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஏக்கத்தினால் தான் பணம் கொடுத்து விருது பெறுவீர்கள். நான் இந்த முறை தேசம் வந்து மற்றும் லங்காபுத்திர போன்ற பட்டங்கள் விலை போகிறது, ஏராளமான விலைகளுக்கு. இதையெல்லாம் இலவசமாக கலைஞனின் கலைச்சூடரோ கலை திலகமோ அவர் சார்ந்த விடயங்கள் ஊடகத்துறை சார்ந்தவரோ அவங்க துறைக்கு அவங்கவுங்க பட்டங்களோடு கொடுத்தால் ஏன் அவர்கள் விலை கொடுத்து வாங்க போகிறார்கள்? அதாவது இதிலே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இளங்கோ தலைமையில் நடைபெற்ற அந்த விருது வழங்கும் விழாவில் எந்த ஒரு கலைஞரிடமும் பணம் பெறவில்லை. ஆமாம், அதுதான் நோக்கம். இலவசமாக அவர்களுடைய திறமைக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம் உண்மை. ஆனால் அங்கீகாரம் இல்லாமல், ஆனால் நீங்கள் முதல் குறிப்பிட்ட விடயத்துக்கும் நான் வருகின்றேன். அதாவது ஒருவருக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் விருது ஒன்று இருக்க வேண்டும் என்று யாரும் நினைப்பது. ஆனால் அதை பணம் கொடுத்து வாங்குறது, அது அந்த சூழலை உருவாக்கி விட்டார்கள் வியாபார ரீதியாக. அதை தடுப்பதற்காக தான் இவ்வாறான விழாவை செய்தேன். கிட்டத்தட்ட ஒரு 250 கலைஞர்களை ஆரம்பித்து கடைசியில் 750 கலைஞர்கள் வரை சென்றார்கள். இன்னும் கொஞ்சம் விண்ணப்பங்கள் இருக்கிறது. இவர்களுக்கு எதிர்காலங்களிலே இவர்களுக்கும் இதே மாதிரியான ஒரு விழா செய்து வழங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறேன். அதேபோல் சில தென்னிந்திய கலைஞர்கள் என்னோடு தொடர்பு கொண்டார்கள். இலங்கையிலே இவ்வாறான ஒரு விடயம் செய்கிறீர்கள், நாங்களும் எங்களது பங்களிப்பை செய்கிறோம் என்று. எதிர்காலத்தில் அவர்களையும் இணைத்து கொண்டு, ஏனென்றால் அவர்களிடம் தான் விருது வாங்க காசு. ஆனால் ஒரு விடயம் இலங்கோ, நிச்சயமாக பணம் கொடுத்து விருது வாங்குவதை உங்களால் தடுக்க முடியாது, அப்படித்தான்? ஆமாம், அது என்னென்றால் விருது வாங்கியவர்களும் ஒரு சிலர் என்னோட முரண்பட்ட கருத்துக்கள் வரும்போது, இது என்ன உங்கள்கிட்ட நீங்கள் தராட்டி நாங்கள் காசு கொடுத்து வாங்க போகிறோம் அப்படின்னு பேசினவங்களும் உண்டு.
நீங்கள் தராட்டி நாங்கள் காசு கொடுத்து வாங்க போகிறோம். அதனால் அது ஒரு வியாபாரமாக ஆக்கப்பட்ட விடு. இருந்த போதும் என்னை பொறுத்தவரையிலே உண்மையிலேயே ஒரு கலைஞனுக்கு திறனுக்காக கொடுக்க வேண்டும், திறமைக்காக கொடுக்க வேண்டும். அவன் கலைத்துறையிலே பல விடயங்களை, பல கஷ்டங்களை அனுபவித்து தான் வந்திருப்பான். நிச்சயமாக எல்லா கலைஞர்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்திற்கு மத்தியில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல போராட்டங்களை சந்தித்திருப்பான். குடும்ப ரீதியாக சந்தித்திருப்பான், கலை ரீதியாக சந்தித்திருப்பான், தொழில் ரீதியாக சந்தித்திருப்பான். இதையெல்லாம் ஒரு நிதர்சனமாக்கி தான் ஒரு மேடை நாடகம் நிதர்சனம் என்று செய்யும். வெகு விரைவிலே அதை மீண்டும் ஒரு எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நீங்க அஞ்சலி என்று உங்களை எனக்கு ஒரு அஞ்சலி கூட்டம் என்று செய்திருந்தீங்க. அது உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விடயம். ஒரு கலைஞனுக்கு தான் இறந்த பிறகு கிடைக்கும் அதானே அந்த கதை. என்னென்றால் வாழும்போது வாழ்த்துவோம். கடந்த விருது விழாவுக்கும் துணைப்பொருள் தான், வாழும்போது வாழ்த்துவோம். நிச்சயமா அவர் மறைந்த பிறகு அவருக்கு அஞ்சலி கூட்டம் செலுத்துவதாகவோ அல்லது அவர்களுக்கு அஞ்சலி கூட்டம் வைத்து அவர்களை பற்றி உரையாடுவதோ இதெல்லாம் எனக்கு உடன்பாடில்லை. வாழும்போது அவரை வாழ்த்திருந்தால் இந்த சிக்கல் வந்திருக்காது. நாங்கள் அஞ்சலி கூட்டம் என்று என்ன செய்கிறோம்? அஞ்சலி கூட்டம் இங்கே தீர்மானிக்கப்படுகிறது அதிகபட்சமாக. என்னை பொறுத்தவரை அதிகமாக அஞ்சலி கூட்டங்கள் பாரில் தான் எடுத்திருக்காங்க முடிவு. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் எப்படின்னு தண்ணி அடிச்சுட்டு எடுப்பாங்க. சில சமயங்கள் அப்படி செஞ்சாலும் அஞ்சலி கூட்டங்கள் வைத்தாலும் அஞ்சலி கூட்ட இரங்கல் உரையிலும் தன்னை பற்றியே தான் பேசுவார்கள். நான் அவரோடு அப்படி இருந்தேன், நான் இவரோடு அப்படி. அவர் என்ன செய்தார்? மறைந்தவர் என்ன செய்தார்? இந்த அஞ்சலி கூட்டத்திலே ஏதாவது நிதி கிடைத்தால் அதை அவர்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்கிறோமா? இல்லது ஒரு 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 10-20 பிள்ளைகளுக்கு கொப்பி பென்சில் வாங்கி கொடுத்து அல்லது அதுகளை ஊக்குவிப்பதற்காக கல்விக்காக ஏதாவது வழிவகுக்கிறோமா? இல்லையே. சுமார் அஞ்சலி கூட்டம் போடுகிறோம், இருக்கிறோம், அஞ்சலி அவருக்கு மாலை, அவரது ஒரு புகைப்படத்துக்கு மாலையை போடுகிறோம், 10 பேர் புகைப்படம் எடுக்கிறோம், அதை பத்திரிகையில் பிரசுரிக்கிறோம். இவ்வளவு தான். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதை தான் நான் எனக்கு ஒரு அஞ்சலி கூட்டம் என்ற ஒரு நாடகத்தின் மூலம் வெளிக்கொண்டு வந்திருந்தேன். நிறைய விடயங்கள் இன்றைய தினம் பேசினோம், பல முக்கியமான விடயங்களையும் பேசினோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை கலைஞர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், அதே போன்று உங்கள் ரசிகர்களும் உங்களை பார்த்து கொண்டிருப்பார். அவர்களுக்கு நீங்கள் கூற வேண்டிய பதில் அல்லது ஒரு கருத்தை? இலங்கையிலே திரைப்படங்கள் வரும்போது கட்டாயம் சென்று திரையரங்கிலே பாருங்கள். சகோதர மொழி திரைப்படமாக இருக்கட்டும், தமிழ் மொழி திரைப்படமாக இருக்கட்டும், சில சமயங்களிலே எங்களுடைய தழுவலாக்கங்களாக கூட இருக்கலாம். நான் நினைக்கிறேன் இனி ஒரு விதி செய்வோம் என்ற திரைப்படம், அப்பே பிரின்சிபல் திரைப்படம் வந்திருக்கு. அப்பே பிரின்சிபல், ஆமாம். அது இனி ஒரு விதி செய்வோம் என்ற தலையங்கத்திலே பாடசாலை மட்டங்களில் இப்பொழுது கொண்டு போய் பாடசாலையிலே காண்பித்து கொண்டிருக்கும். ஏனென்றால் போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக, தொலைபேசியிலே ஏற்படும் பிரச்சனைகள் சம்பந்தமாக. ஆகையால் எமது படைப்புகளை பாருங்கள், அதற்கு பாராட்டும் ஒத்துழைப்பையும் கொடுங்கள். நீங்கள் அதனை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக நமது நாட்டில் என்ன படைக்கலாம், என்ன செய்யலாம், சரியான அதன் மூலமாக நிச்சயமாக நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் சில சமயங்களில் உங்களுக்கும் முட்டுக்கட்டைகள் வரும். அதையெல்லாம் ஒரு புறம் தள்ளிவிட்டு நீங்கள் நினைத்த காரியங்களை நோக்கி சரியான எண்ணங்களோடு பயணித்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்பதுதான் எனது வேண்டுகோள். இன்ற ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி மிக பயனுள்ளதாக இருந்தது. பல விடயங்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கண்ணகி கலாலயத்தின் தலைவர், அதே போன்று தேசிய கலையரணின் தலைவர், சிறந்த நடிகர் இளங்கோ அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். நன்றி. 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 இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.